ஆக்ட்ரஸ் சித்தாரா. இப்போ இவங்களுக்கு 52 வயசு. சோகம் என்னன்னா, இப்போவும் இவங்க கல்யாணம் பண்ணாம சிங்கிளா இருக்காங்க. எதிர்பாராத விதமா படையப்பாவோட கதை தான் இவங்களோட ரியல் லைஃப் கதை ஆயிடுச்சு. ஆமாங்க, படையப்பா படத்துல ரஜினிக்கு தங்கச்சியா நடிச்சு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணாவே மாறினவங்க தான் நம்ம சித்தாரா. கேளடி கண்மணி காதலன் சங்கதி அப்படின்ற அந்த பாட்டு எப்போல்லாம் நம்ம கேட்குறோமோ அப்போ இவங்களோட அழகான அந்த சிரிப்பும் அந்த தெய்வ கடாட்சமான முகமும் தான் நமக்கு ஞாபகம் வரும். புது புது அர்த்தங்கள் மூலமா தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் சித்தாரா. கே பாலச்சந்தர் கண்டுபிடிச்ச இன்னொரு ரத்னம்னே சொல்லலாம். புது வசந்தம்ல ஹீரோயினா ஹிட் அடிச்சாங்க. அப்புறமா தெலுங்கு கன்னடத்துல பெரிய வெற்றி படங்களை நடிச்சாங்க. சாந்தமான மகாலட்சுமியான முகம், முன்னாடியே அழகான 2 முயல் பல், 80s கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கிளுங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடுமை பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏங்கின ஒரு பொண்ணு தான் ஆக்டர் சித்தாரா. காமெடி என்னன்னா, சின்ன வயசுல எனக்கு இவங்க கிர்தா மேல தாங்க கண்ணு. என்னடா இவங்களுக்கு மட்டும் கிர்தா முடி இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி வெறிச்சு பார்ப்பேன் இவங்களுக்கு முடி அடர்த்தி ஜாஸ்தினால இவங்களோட கிர்தா முடி நம்மளுக்கு கண்ணை உறுத்தும். படையப்பா படத்துல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இவங்க நாசரை விரும்புவாங்க. ஆனா அந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதே மாதிரி இவங்களுக்கு ரியல் லைஃப்லயும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்ததா சொல்றாங்க. சோகம் என்னன்னா, இவங்களுக்கு இப்போ 52 வயசாகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாம சிங்கிள் உமனா இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாமலாம் இல்லைங்க, இவங்க லைஃப்ல நடந்த ஒரு சோகமான சம்பவம் இவங்களை இந்த முடிவெடுக்க வச்சுது. கேரளா மாநிலம் கிளிமானூர்ல பிறந்தவங்க தான் சித்தாரா. இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே மின்சார வாரியத்துல உயர் பதவியில இருந்தவங்க. இவங்களுக்கு பிரதீஷ் அபிலாஷ்னு 2 தம்பியும் இருக்காங்க. இவங்க சினிமால உச்சத்துல இருக்கும்போது ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட்ல இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த சம்பவம் சித்தாராவை மன ரீதியா ரொம்ப கடுமையா பாதிச்சுது. ஏற்கனவே அப்பா இறந்த சோகத்துல இருந்தாங்க சித்தாரா. இது பத்தாதுன்னு நம்ம சினிமால இருக்கிற மீடியாக்காரங்க வேற பல இயக்குநர்களோடையும் ஹீரோக்களோடையும் இவங்களை சேர்த்து வச்சு காதல் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கிசு கிசு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சித்தாரா தன்னோட பர்சனல் லைஃபை பத்தி ஒரு பேட்டியில வெளிப்படையா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மிகச்சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். என் தந்தை மீது நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். அவருடைய திடீர் மரணம் வாழ்க்கை எவ்வளவு குறுகியது, எவ்வளவு நிலையற்றது அப்படின்றத எனக்கு உணர்த்துச்சு. தந்தையின் இறப்புக்கு பிறகு என் தாயையும் தம்பியையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்துச்சு. நான் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டா என் அம்மாவையும் தம்பிங்களையும் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு யோசிச்சு என் குடும்பத்துக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சபதத்துல உறுதியா இருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக 52 வயசு வரைக்கும் இன்னமும் திருமணம் செய்யாம தான் இருக்காங்க. இன்னைக்கும் தெலுங்கு கன்னடா சினிமால அம்மா விஷயத்துல பிஸியா தான் இருக்காங்க. தமிழ்ல ரொம்ப வருஷம் கழிச்சு பூவா தாலியா சீரியல் நடிச்சாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல் இவங்க நடிச்சிருக்காங்க. தன்னோட பெத்த தாய் தந்தையே பார்க்காம இருக்கிற சுயநலமான பெண்களுக்கு மத்தியில குடும்பத்துக்காக தன்னோட கல்யாண வாழ்க்கையே தியாகம் செஞ்ச சித்தாராவை கண்டிப்பா நம்ம பாராட்டணும், பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். சினிமா மற்றும் சீரியல் நடிகர் நடிகைகளின் சுவாரஸ்யமான பயோடேட்டா. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.